டிராக்டர்களுக்கான வரியை ரத்து செய்யாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி செய்தியாளர்களை சந்தித்தார். விவசாய பயன்பாட்டிற்கான டிராக்டர்களுக்கு விதிக்கப்படும் வரி வசூல் விவசாயிகளுக்கான பிரச்சனையாக உள்ளது என்றும், விமானத்திற்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளின் விலை உயரும் போது விமான சேவைக்கு வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் டிராக்டர்களுக்கு வரியில் மாற்றம் இல்லை எனவும் குறிப்பிட்டார். தமிழக அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி இடத்தின் அடிப்படையில் இல்லாமல் கடன் தொகையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எக்ஸ்பிரஸ்வே டாக்ஸ், நேஷனல் ஹைவேஸ் டாக்ஸ், இப்படியான டாக்ஸ் போடப்பட்டு இன்றைக்கு வேளாண்மை டிராக்டர் என்பது உல்லாச கார் பட்டியலில், ஒரு மெர்சி கார் போல ஒரு உல்லாச கார் பட்டியலில் டிராக்டர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விமானங்கள் போக்குவரத்து குறைந்தால் உடனே விமானத்துக்கு போடுகிற NACD சொல்கிற உயர்தரமான பெட்ரோலுக்கு வரி விலக்கு உண்டு. ஆனால் விவசாயிகளுக்கு வரி விலக்கு கிடையாது. ஆகவே இன்றைக்கு அடிப்படையாக இருக்கிற இந்த டிராக்டர்களுக்கு 7 நாடுகளில் வரி இல்லை. இந்தியா என்பது வேளாண்மை அடிப்படையாக கொண்ட நாடு. இந்த வரிகளிலிருந்து டாக்ஸ் ரிலாக்சேஷன் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி அன்று மாண்புமிகு பிரதமருக்கு, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் மனுக்கள் கொடுக்கிற போராட்டம். அதைத் தொடர்ந்து அடுத்து மாநில குழு கூடி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய டிராக்டர் போராட்டத்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் திட்டமிட்டிருக்கிறது.